17/7/2024 11th ஹிஸ்ட்ரி பாடம் நம்பர் 11 பிற்கால சோழரும் பாண்டியரும். பிற்கால சோழரும் பாண்டியரும். சரிங்களா? அதில் முத பக்கத்தில் எதுவும் கிடையாது. எனக்கு 177 பக்கம், உங்களுக்கு 170. 170 அடுத்த பக்கம் வந்துருங்க. 171க்கு வந்துருங்க. 171 பார்த்தீங்கன்னா ஒரு 10 வரி கழித்து திருநெல்வேலியிலிருந்து மலபார் கடற்கரை பகுதிக்கு தானியங்களும் பருத்தி துணிகளும் காளைகளும் ஏற்றுமதி செய்யப்பட்டன. இருக்கா இல்லையா? நீங்களாம் வந்து நீ தேடி தான் ஆகணும். 11th ஹிஸ்ட்ரி பாடம் வந்து பிற்கால சோழரும் பாண்டியரும். இந்த கீ பாயிண்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலிருந்து மலபார் கடற்படைக்கு என்னென்னா தானியம், பருத்தி துணிகள், வேறு என்னதுங்க, காளைகள். என்ன கேள்வி கேட்கலாம்? கீழ்கண்ட எது ஏற்றுமதி செய்யப்பட்டது? மேலே என்ன பண்ணலாம்? ஆதியப்போ அது மாதிரிலாம் கொடுக்கலாம். சரிதானே? ரெண்டாவது நம்ம எக்ஸாமில் மிஸ் பண்ணுற இன்னொன்று வந்து திருக்குறளுடைய பொருளை வந்து நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கணும். திருக்குறளுடைய பொருளை என்ன பண்ணிக்கணும்? தெளிவாக. கண்டிப்பாக 2 கேள்வி 3 கேள்வி உண்டு. தமிழ்லேயும் உண்டு, ஜிஎஸ்லேயும் உண்டு. தமிழ்லேயும் உண்டு, ஜிஎஸ்ல 2-3 கேள்வி வரும். தமிழில் 2-3 கேள்வி வரும். 5-6 கேள்வி. திருக்குறள் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 25 அதிகாரம் 30 அதிகாரம் இருக்கும். பாடங்களுக்கு இடையில திருக்குறள் இருக்கும். எல்லா திருக்குறளுக்கும் பொருள் தெரிந்து கொண்டால் 5 கேள்வி 6 கேள்வி அடிக்கலாம். சரிதானே? அப்போ காளைகளை ஏற்றுமதி பண்ணாங்களா? அது மாதிரி கேட்க எக்ஸாமில் வாய்ப்பு இருக்குது. சரிதானே? அதுக்கப்புறம் சோழர் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்தீங்கன்னா ஓட்ட வரைக்கும் போடுங்க. 4வது வரியில் விஜயாலயன் முத்திரையரிடமிருந்து காவிரி ஆற்றின் கழிமுக பகுதிகளை வென்றார். அவர் தஞ்சாவூர் நகரை கட்டமைத்து 850 சோழ அரசை நிறுவினார். இருக்கா இல்லையா? அப்போ சோழ அரசை பிற்கால சோழ அரசை நிறுவியவர் யாருங்க? விஜயாலயன். யாருங்க? விஜயாலயன். அது எக்ஸாம்பிள் கேட்கலாம். ஒரு 4 வரி கழிச்சு 1 2 3 4 5 6 வரி கழிச்சு இவங்க கரிகாலன் மரபில் வந்தவர்கள். யாருடைய மரபில் வந்தவர்கள்? கரிகாலன் மரபில் வந்தவர்கள். இருக்கா? குறிச்சிக்கணும். கரிகாலன் மரபில் வந்தவர்கள். சரிதானே? அதுக்கு அடுத்த வரியில் அவர்கள் தமது மரபு வழி பட்டியலில் சோழ என்ற பெயருடைய அரசை தமது மூதாதையராக குறிப்பிட்டுள்ளார்கள். அவர் சோழர்களுடைய வழி வந்தவர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் குரூப் 1ல கேட்ட எக்ஸாம் இருக்குது. அவங்க எப்படி பேர் வச்சுக்கிட்டாங்கன்னா கிள்ளி, கோச்செங்கனான், கரிகாலன் என்னும் பெயர்களை கொண்ட சோழ அரசர்கள் தங்கள் கொடி வழியை சேர்ந்தவர்கள் என இச்சிப்பேடுகளில் குறிப்பிட்டுள்ளார்கள். எக்ஸாமில் கேட்டிருந்தாங்களா? குரூப் 1ல குரூப் 1 2024 கேட்டிருந்தாங்களா இல்லைங்களா? யார் எப்படி பேர் சூட்டிக்குவா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரிதானே? அப்போ கிள்ளினா யாரு? சோழர்கள். கிள்ளினா யாருங்க? சோழர்கள். ஏற்கனவே நலங்கிள்ளின்னு படிச்சிருக்குமா? நலங்கிள்ளி எங்கே படித்தோம்? கோவில் விழா பாடத்தில் படிச்சிருக்கோம். கோவில் விழாத்தில் பார்த்தீங்கன்னா நலங்கிள்ளி அப்படிங்கிற பாடத்தில் படிச்சிருக்கோம். சரிங்களா? முதலில் இந்திர விழா கண்டவன் தூங்கில் எறிந்த கொடிதோல் செம்பியன். எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. செம்பியன் வந்து சோழருக்கு செம்பியன் தெரிஞ்சால் பொருத்திடலாம். அப்படியே பெருசாலாம் ஒன்றும் தேவையில்லை. சரிதானே? சோழர்களுக்கு நம்ம என்ன படிச்சிருக்கோம்? முதலில் இந்திர விழா கண்டவன் யாருன்னு படிச்சிருக்கோம்? தூங்கில் எறிந்த கொடிதோல் செம்பியன். அவன் வந்து சோழன்னு தெரியும். சரிங்களா? அப்போ செம்பியனா சோழன். அதை மட்டும் பொருத்திட்டிங்கன்னா ஆன்சர் வந்துருச்சு. நிறையா பொறுத்துக்கு வந்து 1 பொறுத்துனாவே ஆன்சர் வந்துருச்சு. ஒன்றே தான் தெரியும். கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு கேள்வி, பெரியார் விருது யார்? சுப வீரபாண்டியர். அதை மட்டும்தான் எனக்கு தெரியும். பொறுத்துனா ஆன்சர் வந்துருச்சு. சரிதானே? அப்போ 1 பொறுத்துனீங்கன்னா என்ன பண்ணிட்டோம்? நிறைய தடவை ஆன்சர் வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். நலங்கிள்ளி படிச்சிருக்கோம். அவன் சோழ மரபை சேர்ந்தவன். கோச்செங்கனான் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? கோச்செங்கனான். அடுத்து பார்த்தீங்கன்னா கரிகாலன் நமக்கு நல்லாவே தெரியும். இது நம்ம செம்பியன். எக்ஸாம்பிள் இருந்து தானே செம்பியன் தானே இருந்துச்சு. ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை இங்கே எழுதிங்க பக்கத்தில். என்ன எழுதிக்கணும்? செம்பியன் வந்தவன் யாரு தான்? சரிங்களா? சோழர்கள்.
அடுத்து வந்து கோச்செங்கனான். யார் அவன்? செங்கனானா யாரு? சோழர்கள் வேற என்ன பண்ணாங்க? செங்கனான் பெயர் வைத்த ஒருவன் கோவில்களை கட்டினான். கட்டினா 70 கோவில்களை கட்டினான் அப்படின்னு குறிப்பிடப்படும். 76 78 72. சரி, ஓகே. இங்கே டிஸ்கஷன் ஆரம்பிச்சிச்சு. அப்படி போய் ரெஃபர் பண்ணணும், மறக்காது. சரிங்களா? அப்போ கோவில்களை கட்டினான் செங்கனான் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். சரிங்களா? ரைட், அதுதான் ரொம்ப முக்கியம். வேற என்ன? சரி, நான் ஷார்ட்கட் சொல்கிறேன், எழுதுங்க. சிகப்பாய் இருக்கும் கரிகாலன் சோறு போடும்போது சிகப்பாக இருக்கும் கரிகாலன் சோறு போடும்போது சோறு போடும்போது சாப்பாடு போடுவாங்கள்ல, தமிழ் வார்த்தை. சாப்பாடுக்கு பதிலாக சோறு தான் தமிழ் வார்த்தை. சோறு போடும்போது செம்பு இல்லைன்னா சொம்பு தான் செம்பு எடுத்து வர சொல்லி கிள்ளினான். சரிதானே? என்னங்க ஷார்ட்கட்டு? சிகப்பாய் இருக்கும் கரிகாலன் சோறு போடும்போது செம்பு எடுத்து வர சொல்லி கிள்ளினான். சிகப்பாக இருக்கும்போதுனா செங்கனான்னு அர்த்தம். என்னன்னு அர்த்தம்? செங்கனான். கரிகாலனா கரிகாலன் தெரியும். சோறு போடும்போதுனா சோழர்கள். சரிங்களா? சாப்பாடு போடும்போது என்ன பண்ணணும்? சொம்புல தண்ணி கொண்டாந்தெல்லாம் வைக்கணும். சரிதானே? இப்போ செம்பு எடுத்து வர சொல்லி கிள்ளினான். இந்த ஷார்ட்கட்டையும் மறந்துட்டீங்கன்னா உங்களை கிள்ளணும். அடுத்தது பாருங்கள், வேறு என்ன இருக்குது? அடுத்த பேர் விஜயனுக்கு பின் வந்தோரில் முதலாம் பராந்தகன் முதல் 3ஆம் குலோத்துங்கன் வரைய அரசர்கள் சோழருக்கு பெருமையும் புகழும் சேர்த்தனர். பராந்தக சோழன் நாட்டின் எல்லையை விரிவுபடுத்தினான். பரந்த சோழன் என்ன பண்ணான்? நாட்டோட எல்லையை விரிவுபடுத்தினான்லாம் கொடுத்துருக்காங்க. சரிதானே? அடுத்து சான்றுகள் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கு பாருங்க. இருக்கா இல்லையா? சான்றுகள்னு தலைப்பு இருக்கா? 1 2 3 4 5 6 7வது வரி பாருங்க. அதில் 7வது வரியில் செப்பேடுகளிலும் கல்லிலும் 10,000க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் சோழ வரலாற்றுக்கான முதல்நிலை சான்றுகள். 10,000க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் இருக்குது. 10,000க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் இருக்குது. செப்பேடுகளும் கல்வெட்டுகளும். சரிங்களா? ஒரு 2 வரி கழிச்சு கோயில்களுக்கு வழங்கிய கொடை குறித்த தகவல்கள் உள்ளன. அவற்றை உள்ளடக்கத்தில் நில பரிமாற்றங்கள், வரிகள்லாம் விதிக்கப்பட்ட வரிகள், விளக்கப்பட்ட வரிகள், எது எதுக்கு வரி விதிக்கணும், எது எதுக்கு வரி விதிக்கக்கூடாது அப்படிங்கிற பட்டியல்லாம் இருந்தது. ஆனால் பிற்கால கல்வெட்டுகள் சமூக வேறுபாடுகள் குறித்து குறிப்பிடுகின்றன. சமூகத்தில் சாதிகள், துணை சாதிகள் இருந்ததை காட்டுகின்றன. புதுப்புக்கில் இருக்கான்னு தெரில. இருக்கா? புரிஞ்சுக்கிங்க. சோழ காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதி அமைப்புகள்லாம் சரிங்களா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9வது வரியில் சைவ வைணவ நூல்கள் தொகுத்து முறைப்படுத்தப்பட்டன. இருக்கா? 2 வரி கழிச்சு கம்பராமாயணம் இலக்கிய வடிவிலான வரலாற்று நூல்களானது. இலக்கிய வடிவங்கள் கம்பராமாயணம் இருக்குது. கம்பராமாயணம் யாரால் எழுதப்பட்டது? பரவாயில்லையே, ஒருத்தரெல்லாம் தப்பாக சொன்னார். சரிங்களா? அப்போ வந்து கம்பராமாயணம் கம்பரால் எழுதப்பட்டது. கலிங்கத்து பரணி ஜெயம் கொண்டார். சரிங்களா? ஓகே. குலோத்துங்க சோழன் பிள்ளைத்தமிழ் ஒட்டக்கூத்தார். குலோத்துங்க சோழன் பிள்ளைத்தமிழ் யாருங்க? ஒட்டக்கூத்தார். சரிதானே? அடுத்த மூவரெல்லாம் ஒட்டக்கூத்தார். இதெல்லாம் தமிழ்லேயே படிச்சிருக்கோம். ஆகியன இக்காலத்தில் எழுதப்பட்டன.
யாருடைய காலத்துலேருந்து கேட்பாங்க. நம்ம ஏற்கனவே ஜெய்சே காலாம் பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம்? ஜெய்சே கா அப்படின்னு ஷார்ட்கட் பார்த்துருக்கோம். ஜெயங்கொண்டா சேக்கிழார் கம்பர், ஜெயங்கொண்டா சேக்கிழார் கம்பர் அப்படின்னு பார்த்துருக்கோம். முதலாம் குலோத்துங்க சோழன், இரண்டாம் குலோத்துங்க சோழன், மூன்றாம் குலோத்துங்க சோழன். சரிதானே? இந்த எக்ஸாம்லாம் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் கேள்வி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. சரிங்களா? அப்போ முதலாம் குலோத்துங்க சோழன், இரண்டாம் குலோத்துங்க சோழன், மூன்றாம் குலோத்துங்க சோழன். அதை விட என்ன முக்கியம்? சோழ காலத்தில் ஈட்டப்பட்டது. என்ன காலத்தில் ஈட்டப்பட்டது? சோழ காலத்தில். சரிங்களா? நம்ம ஒட்டக்கூத்தருடைய இதில் படிச்சிருக்கோம். என்ன ஷார்ட்கட்டு? ஒட்டுக்கேட்ட நீங்கள் ஒட்டு கேட்கலையா? நான் கத்தி தானே சொன்னேன். நான் வந்து பொறுமையான புதுசு புதுசுலாம் பேசலையே. நான் கத்தி தானே பாடம் நடத்துகிறேன். ஒட்டு கேட்ட சரி, நீங்கள் அதை நான் அடுத்த கிளாஸை ஷார்ட்கட் பார்த்துருவாங்க சனிக்கிழமை வரும்போது. சரிங்களா? இக்காலத்தில் ஈட்டப்பட்டன நன்னூல், நேமிநாதம், வீரசோழியம் ஆகியவை இக்காலத்தில் எழுதப்பட்ட குறிப்பிடத்தகுந்த இலக்கண நூல்கள். இது எதுங்க? நன்னூல், நேமிநாதம், வீரசோழியம். சரிங்களா? வீரசோழியம்னா ஆசிரியர் யாரு? யாருங்க? யாருடைய வேண்டுகோளுக்கு எனக்கு எழுதினார்? கேள்வி அப்படியே இருக்கட்டும். சரிதானே? கேள்வி அப்படியே இருக்கட்டும். தேடி தெரிஞ்சிங்க, அடுத்த வாரம் வந்து சொல்லுங்கள். சரிதானே? வீரசோழியம் யாருடைய வேண்டுகோளுக்கு எழுதப்பட்டது அப்படிங்கிறது தான் கேள்வி. சரிதானே? குறிப்பிடத்தக்க இலக்கணங்கள் வரும். பாண்டிக்கோவை, தக்கையாபரணி ஆகியவை முக்கிய இலக்கிய படைப்புகள். ஒன்று பாண்டிக்கோவை, இன்னொன்று என்னதுங்க? தக்கையாபரணி. பாண்டிக்கோவைனா பாண்டிய நாடு அப்படின்லாம் போட்டுறாதீங்க. யாருங்க? சோழர்கள். யாருடைய காலத்துது? சோழர்கள் காலத்துது. சரிதானே? ஆட்சி பகுதி பாருங்கள், ரெண்டாவது வரியில் இது சோழநாடு அப்படின்லாம் சோழ நாடுன்னு அழைக்கப்படுகிறது. சோழநாடு அல்லது சோழநாடு. ஸ்பீடு தான், ஸ்பீட் இஸ் இம்பார்ட்டன்ட். சரி தானே? நான் சொல்லுவேன் எத்தனாவது வரின்னு குறிச்சிக்க சொல்லுவேன். குறிச்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக கொடுக்கணும். சரிதானே? 1 2 3 4 5 6வது வரியில், 5வது வரியில் பாருங்கள். சோழ மண்டலம் என்ற சொல் ஐரோப்பிய நாவில் கோரமண்டல் எப்படி வந்துச்சு? கோரமண்டல் அப்படின்னு வந்துச்சு. சோழ மண்டலம்னு அவங்களுக்கு வரல. அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கோரமண்டல்னு வந்துச்சு. சரிதானே? இந்த தலைப்பு முடிகிற கடைசி 3 வரியில் இலங்கையின் வடகிழக்கு பகுதிகளை கட்டுப்படுத்தியும் அப்பகுதிகளை மூடி சோழ மண்டலம் என அழைத்தார்கள். இலங்கை வரைக்கும் போய் கைப்பற்றினாங்க. இலங்கை வரைக்கும் போயிட்டு கைப்பற்றினாங்க. சரிதானே? நம்ம அந்த என்ன பண்ணாங்க, அது பொன்னியின் செல்வன் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலங்கைக்கெல்லாம் போவாங்க. அப்படி தானே? இலங்கைக்கு போயிட்டு அங்கே ஜெயிச்சுட்டு இலங்கையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தாங்க சோழர்கள். சரிதானே? அப்போ மும்முடி சோழ மண்டலம், மும்முடி சோழ மண்டலம். மும்முடி சோழன் அழைக்கப்படக்கூடியவன் ராஜராஜன். எழுதிக்கிங்க, எக்ஸாமில் கேட்குற கேள்வி. மும்முடி சோழன், மும்முடி சோழன். இந்த மேகலா மும்முடி சோழன் யார்? ராஜராஜன். யாருங்க? ராஜராஜன். சரிங்களா? அடுத்த கரந்தை செப்பேடு, முதலாம் ராஜேந்திர சோழன் இருக்கா? கரந்தை செப்பேடு, முதலாம் ராஜேந்திர சோழன். முதலாம் டிஆர் கரக்கரான செப்பு. டிஆர்னா என்ன அர்த்தம்? டி ராஜேந்தர் அப்படின்னு அர்த்தம். சரிதானே? ராஜேந்தர், ராஜேந்திர சோழன். டிஆர் கரக்கரார் செப்பு, கரக்கரார் செப்பு. டிஆர் கரக்கரார் செப்பு, டிஆர் கரக்கரார் செப்பு. செப்புனா சொல்லுன்னு அர்த்தம். இங்கே என்ன அர்த்தம்? கரக்காரனா கரந்தை செப்பேடுன்னு அர்த்தம். கரந்தை செப்பேடு. கரந்தை எங்கே இருக்கு? தஞ்சாவூர், நியர்பை தஞ்சாவூர். சரிங்களா? அப்போ பேரரசு உருவாக்கும் அத்தனை இருக்குதுங்க. பேரரசு உருவாக்கும் தலைப்பு இருக்கா? இருக்கிறதா இல்லையா? சோழ அரசர்கள் மிகவும் போட்ட போடுறது முதலாம் ராஜராஜன். யாருங்க? முதலாம் ராஜராஜன். முதலாம் ராஜராஜன். அது தெரியும் நமக்கு. அவர் மாலத்தீவை ஜெயிச்சார். அதுக்கு அப்படியே வலது கை பக்கத்தில்
மூணாவது வரியில் கோயில் வந்து சிவாலயம், சிவ தேவாலே, சிவ தேவாலே எனப்படுகிறது. இருக்கா இல்லையா? சிவ தேவாலே அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இவரால் மகாதிட்ட என்ற இடத்தில் கட்டப்பட்ட கோவில் ராஜராஜேஸ்வரம் என அழைக்கப்படுகிறது. எந்த இடத்துல? மகாதிட்டா. இந்த இடத்துலங்க மகாதிட்டா. சரிங்களா? ராஜராஜேஸ்வரம், ராஜராஜேஸ்வரம். ஒரு மகாதிட்டா அப்படிங்கிற இடத்துல கட்டப்பட்ட கோவில் தான் ராஜராஜேஸ்வரம் அழைக்கப்படுகிறது. சரிதானே? ராஜராஜனை மகாதிட்டு தான். ராஜராஜனை மகாதிட்டு தான். நிறையா படி. ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படி. சரிதானே? 4 மணி நேரம் கிளாஸு, 6 மணி நேரம் படி. சரிங்களா? இல்லைன்னா புக்கெல்லாம் தூக்கி வச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கோ. சரிங்களா? அப்படி ப்ரொசீட் பண்ண லைஃப்பை சந்தோஷமாக. சும்மா அப்படியே வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காத. ஒன்று படி, இல்லைன்னா வேறு வேலையை வாழ்க்கையை ஏதாவது ஒன்று பண்ணு. வாழ்க்கையை வீணாக்கிறாத. சரிங்களா? என்ஜாய் பண்ண வேண்டிய நேரத்தில் புக்கெல்லாம் வச்சுக்கிட்டு சாகாத. ஒன்று தீவிரமாக படித்து வேலை வாங்கிட்டு அப்புறம் என்ஜாய் பண்ணு. சரிதானே? ரைட்டு. அப்போ மகாதிட்டா, ராஜராஜனை மகாதிட்டுரா, ராஜராஜனே மகாதிட்டுரா. சரிதானே? வேறு என்ன இருக்குது? ராஜராஜன் தன் மகன் முதலாம் ராஜேந்திரனை வாரிசாக அறிவித்தார். இருவரும் 2 ஆண்டு காலம் கூட்டாக ஆட்சி செய்தார்கள். அப்படிலாம் இருக்குது. சரிதானே? தங்கபத்திரை 6 வரைக்கும் விரிவுபடுத்தினான் இருக்கு. அடுத்த 2 லைனில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த பேரை வந்திருக்கேன். இப்போ இந்த பேரா முடியும் போது ராஜேந்திர சோழன் இலங்கையை வென்றான் அப்படின்றது இருக்கா இல்லையா? ராஜேந்திர சோழன் இலங்கையை வென்று பாண்டியரின் மணிமுடியையும் பிற அரச உடைமைகளையும் கைப்பற்றினார். இலங்கையை ஜெயிச்சான், பாண்டியனை ஜெயிச்சான். யாருங்க? முதலாம் ராஜேந்திரன். ராஜேந்திர சோழன் சொன்னாவே நம்ம ஞாபகம் வருது கங்கை கொண்ட சோழபுரம். கங்கை கொண்ட சோழபுரம். சரிதானே? அதுக்கு அடுத்த வழியில் 1923 முதலாம் ராஜேந்திரன் அரச பொறுப்பேற்றார். இது முதலாம் ராஜேந்திரன். யாருங்க? முதலாம் ராஜேந்திரன். 1923 எக்ஸாமில் கேட்பாங்க, ஈஸியாக கேட்பாங்க. 1923. சரிங்களா? உங்களுக்கு தஞ்சாவூர் கோயில் வெரி குட். 10 சரிங்களா? 1010 முன்னாடியெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. இருந்தாலும் வந்து உங்களுக்கு 1010 நிறைவடைந்து இருக்கும். சரிதானே? அதோட 1000வது விழா 2010 கொண்டாடினாங்க. பேப்பர் நியூஸ் வந்துச்சு. படிச்சிங்களா? படிச்சிருக்க மாட்டீங்க. சரிங்களா? அப்போ தான் சார் எனக்கு 10 வயசு. சில பேர் எனக்குலாம் அப்போ தான் 4 வயசு 5 வயசுலாம் ஆச்சு. சரி, இருக்கட்டும், பரவாயில்ல. சரியாங்க? அப்போ வந்து 1010 ஞாபகம் வச்சுக்கணும். தஞ்சை அப்போ வந்து அந்த காலத்துக்கு பின்னாடி தான் 1023 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது? ராஜேந்திர சோழன் தலைமை பொறுப்பு. 1010 யாரு? தஞ்சை பெரிய கோவிலை கட்டினவர் யாருங்க? ராஜராஜன். யாருங்க? ராஜராஜன். அதே மாதிரி சாயல்ல இன்னொரு கோவில் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் கட்டினாரு. இப்போ கட்டினது ராஜேந்திர சோழன். கட்டினது யாருங்க? ராஜேந்திர சோழன். 1023 அவர் அரச பதவி ஏற்றார். இந்த காலத்துக்கு அப்புறம் தான், இந்த காலத்துக்கு எக்ஸாமில் எல்லா தடவையும் என்ன பண்ண முடியாது. ரொம்ப எக்ஸ்ட்ரா ஞாபகம் பின்னாடி இது இப்படி, இதுக்கப்புறம் தான் இது வரணும், ஆப்ஷனில் இதுக்கப்புறம் தான் இது வரணும் அப்படின்னு கெஸ் பண்ணி தான் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிதானே? வேறு என்ன இருக்குது? அவர் கோதாவரி ஆறு வரைக்கும் படையெடுத்து போனார் அப்படிலாம் இருக்குது. பார்த்துக்குங்க. எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லும் போதே மிகப்பெரிய பேசிங் எதுக்கு? மிகப்பெரிய ஆற்றுப்படுகை எந்த இருக்குது? இந்த எக்ஸாம் எழுதுறவங்களாம் குரூப் 1 கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்துறாதீங்க. பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிடுவீங்க. சரி தானே? எக்ஸாம் எழுதாதவங்களாம் என்ன பண்ணாதீங்க, கூகுளில் போயிட்டு குரூப் 1 கொஸ்டின் பேப்பர் 2024 போட்டு தேடி பார்த்துறாதீங்க. பார்த்துட்டிங்கன்னா பாஸ் ஆகிடுவீங்க. அதெல்லாம் பார்க்காம அப்படியே இருங்க. அதுக்கு அடுத்த பக்கத்தில் கங்கை கொண்ட சோழபுரம். முடியுதா? அந்த பேரா முடியும் போது இப்போ தானே சொன்னோம். அதுக்கு அடுத்த பக்கம் வந்துடு. உனக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கா? சரி, அடுத்த தடவை உங்கள் புக்கு நான் கொண்டு வரேன். சரி தானே? நீங்கள் என்ன புக் வச்சுருக்கீங்களோ அதே புக் கொண்டு வரேன். நான் இப்போ வச்சுருக்கிறது பழைய புக்கு.
அப்போ என் புக்லேயும் உங்கள் புக்லேயும் ஒரே பக்கம் இருக்கும், சரி தானே? அப்போ ஈஸியாக இருக்கும் பார்த்துக்கிறதுக்கு. ரைட் பாருங்கள், அடுத்த பக்கத்தில் பாருங்கள், அடுத்த பேரா பாருங்கள். இந்த பேரா முடியும் போது கங்கை கொண்ட சோழபுரம்னு இருக்குது. அதுக்கு அடுத்த பேராவில் 1 2 3 4 5 6 7வது வரியில் ராஜேந்திரனின் கடற்படை ஸ்ரீ விஜயானா தெற்கு சுமத்ரா மீது தாக்குதல் தொடுத்தது. இருக்கா? இருக்கிறதா இல்லையா? குறிச்சிக்கிங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 2 3 4 5 வரி கழித்து குறுநில மன்னரின் ஆட்சியில் கீழ் இருந்த கெடாம்னா கடாரம் ராஜேந்திரனால் தோற்கடிக்கப்பட்டன. எனவே ராஜேந்திரனுக்கு கடாரம் கொண்டான் என்று பெயர். எக்ஸாமில் கேட்பாங்க, கடாரம் கொண்டானா யாருன்னு கேட்பாங்க. யாருங்க? ராஜேந்திர சோழன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலை சாளுக்கிய அரசு மீது 1003 முதலாம் ராஜராஜன் தொடுத்த போரும் 1009 முதலாம் ராஜேந்திரன் தொடுத்த போரும் அவர்களுக்கு வெற்றியை தந்தன. ஏற்கனவே சாளுக்கிய அரசன் மீது, மேலை சாளுக்கிய அரசன் மீது ராஜராஜன் பார்த்தீங்கன்னா 1003, அதே சமயத்தில் 1009 ராஜேந்திர சோழன். எக்ஸாமில் கேட்பாங்க, 1003 மேலை சாளுக்கியர்கள் மீது போர் தொடுத்த சோழர் யார் அப்படின்னு கேட்பாங்க. யாருங்க? 1003 யாருங்க? ராஜராஜன். 1009 ராஜேந்திர சோழன். அது கீழே பார்த்தீங்கன்னா சாளுக்கியருடைய தலைநகரான கல்யாணியை தகர்ப்பதற்கு ராஜேந்திரன் தன் மகனை அனுப்பினார். அங்கிருந்து கொண்டு வரப்பட்ட துவார பாலகர் வாயிற் காப்போன் சிலையை கும்பகோணத்தில் உள்ள தாராசுரம் கோயிலில் இன்றும் காணலாம். சரிதானே? ராஜேந்திரன் என்ன பண்ணான்? அவனுடைய மகனை என்ன பண்ணான்? அங்கே சாளுக்கிய தலைநகரான கல்யாணிக்கு அனுப்பி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா துவார பாலகர், என்னதுங்க? துவார பாலகர்னா வாயில் காப்போன். அங்கேருந்து சிலையை எடுத்துகிட்டு வந்து அந்த சிலையை எங்கே வச்சுட்டாங்க? தாராசுரம் கோயிலில் வச்சுட்டாங்க. தாராசுரம் கோயிலில் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்குது. சரிங்களா? அது கீழே பாருங்கள், எக்ஸாமுக்கு வர போகிற முக்கியமான பேர்லாம் இருக்குது, கேள்வினா இருக்குது. ராஜேந்திரன் முடிகொண்ட சோழன். எவரை அழைக்கப்படுகிறான்? முடிகொண்ட சோழன். சரிங்களா? கங்கை கொண்டான். என்னதுங்க? கங்கை கொண்டான். கடாரம் கொண்டான். என்னதுங்க? கடாரம் கொண்டான். சரிங்களா? அதுக்கப்புறம் பண்டித சோழன். அது என்னதுங்க? பண்டித சோழன். மூடி சோழனா ராஜராஜன். சிவபாதசேகரன். தெரியாதவங்க எழுதிங்க. சிவபாதசேகரன், ராஜராஜன். சிவபாதசேகரன் சிவபாதசேகரன் யாருங்க? ராஜராஜன். நாங்கள் கோடு தான் போட முடியும், நீ தான் என்ன பண்ணிக்கணும்? ரோடாக போடணும். சரிதானே? ஒவ்வொரு தலைப்பையும் வந்து ஒரு கீப் மைண்ட், அதை தான் டச் பண்ண முடியும். இதுவே அதிகம் தான். இப்படின்னா எங்கேயும் நடத்திட்டு இருக்க மாட்டாங்க, வழியாக நடத்திட்டு இருக்க மாட்டாங்க. சரிதானே? மொத்த கோர்ஸே 50 கிளாஸ் 60 கிளாஸ் தான் இருக்கும். மொத்த கோர்ஸ் எல்லாம் வகுப்பு சேர்த்து எத்தனை வகுப்பு தான் எடுப்பாங்க? 50 வகுப்பு 60 வகுப்பு தான் எடுப்பாங்க ஒட்டுமொத்த சிலபஸுக்கே. சரிங்களா? வரியாக எல்லாமே உனக்கு ஃபீல் பண்ணணும்லாம் நினைக்காத. நீனாவே ஒர்க் பண்ணி நீனாவே படிக்கணும் எக்ஸ்ட்ரா. சரிங்களா? அவங்க தான் சக்ஸஸ் பண்ண முடியும். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம், நல்லா பண்ணியிருக்கோம். பண்ணதை நல்லா பண்ணிவிட்டு எஜ்ஜி மார்க்கு நீ தான் இருக்கணும். சரிங்களா? அந்த எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நீ நல்ல ரேங்கு, நல்ல பொசிஷனு, சரிதானே, அப்படி நீ தான் போக முடியும். நல்ல ரிவிஷனு. ஓகே, நம்ம மேக்ஸிமம் வந்து கவர் ஆகிடும். சரிதானே? இங்கேயே உட்காந்து படிச்சுட்டு உங்களுக்கு ஸ்டேட்டில் கிட்டத்தட்ட 5வது மார்க்குன்னு சொல்லணும். சரிதானே? போன முறை வந்து சுந்தரி 182 கேள்வி ரைட்டு, 187 ஸ்டேட் பஸ், 5வது ரேங்க் 6வது ரேங்க். அப்படிதானே? 187 ஃபஸ்ட்டு. அப்போ 86 85 84 83 82. அவங்க வயதின் காரணமாக அவங்கள்ட்ட மாஸ்டர் டிகிரி கிடையாது. அதனால் வந்து அவங்க 32 33. சரிதானே? அப்போ என்ன அது? அப்படியே இருக்கிற கண்டென்ட் அப்படியே ஏற்றிடுறது, கரெக்டாக படிச்சிடுறது, அப்படியே கரெக்டாக போய் டெலிவரி பண்ணுறது. அப்போ என்ன பண்ண முடியும்? உங்களால் அந்த ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் அதை பண்ணாவே உங்களுக்கு பெரிய ஸ்கோர் வரும்னு சொல்கிறேன் நான்.
இப்போ போயிட்டு அந்த செம்பியன் தப்பு பண்ணியிருப்போம், நீ எடுத்து பாரு. சரிங்களா? தூங்கில் இருந்த தொழிலோடு செம்பியன், அவன் சோழ மன்னன். நீ அதை மேட்ச் பண்ணாவே ஆன்சர் வருது. அப்போ அது கூட நமக்கு அந்த நேரத்தில் கிளிக் ஆகிருக்காது, கிளிக் ஆகணும், அப்போ தான் ரிவிஷன். சரிங்களா? அடுத்த பாருங்க, சோழ நிர்வாகம். அடுத்த என்ன இருக்குதுங்க? சோழ நிர்வாகம். ஒரு 1 2 3 4 5 6 7 8 9 10, 10வது வரி பாருங்க. உலகுடைய பெருமாள் இருக்கா இல்லையா? உலகுடைய பெருமாள், உலகுடைய நாயனார், உலகுடைய நாயனார் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார். பிற்காலத்தில் சக்கரவர்த்தி, பேரரசர், திருவோண சக்கரவர்த்தி, 3 உலகங்களுக்கான பேரரசர் போன்ற பட்டங்களை வந்து சூட்டிக்கிட்டாங்க. அவங்க என்னன்னு பேசிக்கிட்டாங்க, பட்டங்களை சூட்டிக்கிட்டாங்க. சக்கரவர்த்தி, திருவோண சக்கரவர்த்தி அப்படிங்கிற பட்டங்கள்லாம் அவங்க என்ன பண்ணாங்க, சூட்டிக்கிட்டாங்க. அரசராக பட்டம் சூட்டு விழாவின் போது அவரது பெயருக்கு பின் தேவன் என்ற சொல்லை பின்னொட்டாக சேர்க்கும் நடைமுறை இருந்தது. சரிங்களா? அவங்களே தேவன் சேர்த்துக்கிட்டாங்க. சோழ தேவன் அப்படின்னு ஷார்ட்கட் போடுதுங்க. ஷார்ட்கட் என்னதுங்க? சோழ தேவன். அதான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒருத்தரை பார்க்கணுமா, பார்த்தோமா, சோழ தேவன் என்ன, சோழ தேவன் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கணும். சரிதானே? தேவன் என்ற சொல்லை பின்னொட்டாக சேர்க்கும் நடைமுறை இருந்தது. அரசர்கள் தங்களை கடவுளின் நண்பன், தம்பிரான் தோழர் என்று உரிமை கோரி தங்கள் அதிகாரத்தை நிலைநிறுத்தினார். சரிங்களா? கிட்டத்தட்ட எந்த மாதிரி ஒரு கடவுளின் பிரதிநிதி அப்படின்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சரிங்களா, முகலாய மன்னர்கள் வந்து வச்சுக்கிட்டாங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கடவுளின் நண்பன், தம்பிரான் தோழர், தம்பிரான் தோழர் அப்படின்னு சோழர்கள் என்ன பண்ணிக்கிட்டாங்க, சரிங்களா, உரிமை கோரினார்கள். உரிமை கோரினார்கள் ரொம்ப முக்கியம். ராஜராஜனுக்கு திருமுறை கண்ட சோழன் ஒரு பேர் இருக்கு. என்னதுங்க? திருமுறை கண்ட சோழன். திருமுறை கண்ட சோழன். திருமுறை கண்ட சோழன். திருமுறை கண்ட சோழன். திருமுறை, சைவ திருமுறைகள் இருக்குல்ல, அதெல்லாம் தொகுப்பு சொன்னவனே இவன் தான் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. அதனால அவனுக்கு என்ன பேரு? திருமுறை கண்ட சோழன். திருமுறை கண்ட சோழன். சரிங்களா? தம்பிரான் தோழன்னு அழைச்சிக்கிட்டாங்க. அதே தம்பிரான் தோழர்னு ஒரு நாயன்மாரை யாரும் குறிப்பிடலாம், சுந்தரர். யாருங்க? எழுதிங்க பக்கத்தில். தம்பிரான் தோழரில் வந்து சுந்தரர், சைவ சமய புலவர் 4 ஒருவர். யாருங்க? சுந்தரர். இது அது தம்பிரான் தோழர். இறைவனுக்கு தோழன் அப்படிங்கிற அடிப்படையெல்லாம் சுந்தரருக்கும் இறைவனுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்பாங்க. தோழன், இறைவனுடைய தோழன். அதாவதுங்க அப்பர். அப்பர் யாரு? யாருங்க? திருநாவுக்கரசர். சரிங்களா? இறைவனுக்கும் திருநாவுக்கரசருக்கு என்ன உறவு? இறைவனுக்கு அப்பா மாதிரி. அவரு இறைவனுக்கு அப்பா மாதிரி. சரிங்களா? அப்பர். புரியுதாங்க? ஆனா சுந்தரர் யாரு? இறைவனுக்கு தோழர். இறைவனுக்கு தோழர். சரிங்களா? சுந்தரர் வந்து இறைவனுக்கு நண்பன். ஒரு நந்தவனத்துக்கு போவாரு, அங்க பூ இருக்கும், பூவை வைப்பாரு. நந்தவனத்துல பூவெல்லாம் சார் இருக்கும். ஆனா பூவை விட ஒரு அழகான பெண் இருப்பா. சரிங்களா? அந்த பெண்ணை வந்து சுந்தரருக்கு பிடிச்சிடும். சரிதானே? சுந்தரர் கல்யாணம் பண்ணிப்பாரு. மறுபடியும் நந்தவனத்துக்கு போவார். பூ இருக்கும், அழகா இருக்கும். அதை விட இன்னொரு பொண்ணு அழகா இருப்பா. அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுவார். ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. உடனே கடவுள்கிட்ட போவார், எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார். ஏன்னா கடவுள் யாரு? நீங்கள் படத்தெல்லாம், நண்பேட்டா படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, லவ்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி. சரிங்களா? ஓகே ஓகே, பல படத்தில் பார்த்துருப்போம். சரிங்களா? அதுபோல் என்ன பண்ணுவார், இறைவன்கிட்ட போய் உரிமையாக வந்து என்ன பண்ணுவார், எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, எனக்கு கல்யாணம் பண்ணி கேட்பார்.
சரிதானா? யாருங்க? சுந்தரர். இவ்வளோ கதை எதுக்கு சொல்கிறேன்? இறைவனின் நண்படியா எக்ஸாமில் கேட்பாங்க. சரிதானே? சுந்தரர். சரி, யாருங்க? தோழர். தம்பினான் தோழர். தோழர்னா யாருங்க? ஆளுடைய பிள்ளை. கேள்வி என்ன? ஆளுடைய பிள்ளை யார்? யாருங்க? சரி, கேள்வி அப்படியே இருக்கட்டும். சரிதானே? கேள்வி அப்படியே இருக்கட்டும். நீங்கள் ரெஃபர் பண்ணுவாங்க. சரிதானே? இருக்கட்டும், இப்படியே இருக்கட்டுங்க. அடுத்தது பாருங்க. ஒரு தம்பிரான் தோழர் வந்துட்டோம். அங்கிருந்து எங்கேயோ போயிட்டோம். சரி, அடுத்த பேரால் ராஜா குறுக்கலாக பிராமணர்களை நியமித்தார்கள். அதில் வந்து பிராமணர்களுக்கு முக்கியத்துவம் இருந்துச்சு. சாதிய முறைனா இருந்துச்சு, நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்த வகையில் முதலாம் ராஜேந்திரன் தங்களுடைய ராஜ குருக்களாக முறையான ஈசான சிவன், சர்வ சிவன் ஆகியோரை கல்வெட்டுகளில் குறிப்பிட்டுள்ளனர். ராஜராஜன் அவனுடைய குரு யாருன்னா ஈசான சிவன். அவனுடைய குரு யாருங்க? ஈசான சிவன். ராஜேந்திரனுடைய குரு சர்வ சிவன். இருக்க அவ்வளோ சீக்கிரம் கேள்வி கேட்க மாட்டாங்க, பிடிச்சி வச்சுக்கிங்க. இன்னும் 4 வரி கழிச்சு 1 2 3 4 வரி கழிச்சு பிராமணர்களுக்கு பிரம்மதேயம் இது கேட்பாங்க, கேட்டிருக்காங்க, பிடிச்சிக்கிங்க. பிராமணர்களுக்கு பிரம்மதேயம் சதுர்வேதி மங்கலம் என்ற பெயரில் பெரும் நிலப்பரப்புகளை இறைலியாக அளித்தனர். சரிங்களா? பிராமணர்களுக்கு கொடை கொடுத்தாங்க. பிராமணர்களுக்கு என்ன பண்ணாங்க? கொடை கொடுத்தாங்க. அந்த கொடை கொடுத்த நிலத்துக்கு பேர் என்னங்க? பிரம்மதேயம். என்னதுங்க? பிரம்மதேயம். சதுர்வேதி மங்கலம். இன்னொன்னு இருக்கு, சதுர்வேதி மங்கலம். சரிங்களா? ஒரு முறை தீக்காக்காரங்க கூட்டத்தில் சொன்னாங்க. அப்போ நான் வந்து எனக்கு ஒரு 7 வயசு 8 வயசு இருக்கும். சரிதானே? அப்போ ஒரு திராவிடர் கழகம், பெரியாருடைய திராவிடர் கழகம் இருக்குல்ல, அதோடைய கூட்டம் ஒன்று நடந்துச்சு. அப்போ பெரியார் காலத்தில் இல்லைங்க, அப்போ நான் பிறக்கல. இப்போ நான் எனக்கு 7 8 வயசு ஆகும்போது ஒரு திராவிடர் கழகம் கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் பேசினவங்க சொன்னாங்க, மங்களம் மங்களம் என்று அழைக்கக்கூடிய ஊர்கள் எல்லாம் பிராமணர்களுக்கு அரசர்களால் வழங்கப்பட்ட கொடையாக அளிக்கப்பட்ட ஊர்கள் அப்படின்னாங்க. சரிதானே? ஒரு முறை எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. நான் கேட்டது எனக்கு 7 வயசு 8 வயசு இருக்கு போகுது. சரிதானே? ஆனால் டிஎன்பிசி எக்ஸாமில் ஒரு கேட்டிருந்தாங்க மங்களம் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. என்னது? நாகமங்கலம், விக்கிரமங்கலம், யாராவது மங்களம் சொல்லுங்க. குணமங்கலம். சரிதானே? மங்களம் மங்களம் என்று அழைக்கப்பட்ட ஊர்கள்லாம் பிராமணர்களால் பிராமணர்களுக்கு அரசர்களால் கொடையாக வழங்கப்படுகிறது. சரிங்களா? அடுத்து பாருங்க, மண்டலங்கள். அடுத்து என்ன இருக்குதுங்க? மண்டலங்கள் அப்படிங்கிற தலைப்பு இருக்குது. சரிதானே? ஒரு 10 வரி கழிச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12வது வரியில. சரிங்களா? 12வது பார்த்தீங்கன்னா, பாண்டிய நாட்டில் சோழ பாண்டியர், இலங்கையில் சோழ லங்கேஸ்வரர். இது பின்னர் மும்மூடி சோழ மண்டலம் என்று அழைக்கப்பட்டது. தெற்கு கர்நாடகத்தின் கங்கைவாடி பகுதியில் சோழ கங்கர் என ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டார்கள். நிறைய பகுதியை வந்து பிடிச்சிட்டு இவங்க ஊருக்கும் அங்கே எந்த ஊர் பிடிச்சாங்களோ அங்கேயும் சேர்த்து பேர் வைக்கிறாங்க. அது பாண்டிய பகுதியாக இருந்தால் சோழ பாண்டியர், லங்கையாக இருந்ததுன்னா சோழ லங்கேஸ்வரர், அது கங்கர் பகுதியாக இருந்தால் சோழ கங்கர். இப்படின்னா ஆளுநர்கள் நியமித்தார்கள். அதுக்கு அடுத்த வரியில் இருக்கு வேலீர். எக்ஸாம்பிள் ஏதாவது கேட்பாங்க, குறிச்சிங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ங்க. இருக்கு வேலீர், இளங்கோ வேலீர், மழவர்கள், வாணர்கள் போன்ற சிற்றர்கள் ஆட்சி செய்த முக்கியத்துவம் குறைந்த பகுதிகளும் பின்னர் சோழ அரசுடன் இணைத்துக் கொள்ளப்பட்டன. வாசிங்க. இருக்கு வேலீர், இளங்கோ வேலீர், மழவர்கள், வாணர்கள். அந்த அவங்களாம் சிற்றரசுகள். அந்த பகுதியும் நினச்சிக்கிட்டாங்க. சரிதானே? படை அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கா? படை. வரியில் நிரந்தரமான படை இருந்தது. முதலாக நிரந்தரமான படை ஒன்றை வைத்திருந்த டெல்லி சுல்தான் யாருங்க? அலாவுதீன் கில்ஜி. அப்போ அதுக்கு மேலே சண்டை போட பர்மனண்டாலாம் படை இருக்காது. அப்போ அப்படியே சண்டையா ஆளுங்க இருப்பாங்க, வரா போவோம் அப்படின்னு. சரிதானே? ஒரு நிரந்தரமான படையை வைத்திருந்த முதலாவது டெல்லி சுல்தான் யாருங்க? அலாவுதீன் கில்ஜி. குதிரைக்கு டாக் அப்படின்னு சூடு போடும் முறை யாருங்க? அலாவுதீன் கில்ஜி.
சரிங்களா? குதிரை வாங்க சொல்லுவாங்க, 1000 குதிரை வாங்க சொல்லுவாங்க, ஆனால் 800 தான் இருக்கும். எங்கடா 1000 குதிரை போச்சுன்னா அதானே இது அப்படின்னு காமிப்பாங்க. அப்புறம் வந்து அடையாளம் ஏற்கனவே போட்டு இந்த குதிரைலாம் கணக்கில் உண்டு, இதெல்லாம் அடுத்த குதிரையை காட்டுறா, ஏன்னா அங்கே இருக்கும் கணக்கு சொல்ல முடியாது. அதெல்லாம் குதிரைக்கு வந்து இதை போல அடையாளமிடும். சரிங்களா? முறையெல்லாம் கொண்டு வந்தவரெல்லாம் யாருங்க? அலாவுதீன் கில்ஜி. நிரந்தரமான ஒரு சரிங்களா ஒற்றமுறையை சீர்படுத்தியவர் அலாவுதீன் கில்ஜி. யாருங்க? அலாவுதீன் கில்ஜி. சரிங்களா? எப்படி ஆட்சிக்கு வருவார்? மாமனாரை கொண்டுட்டு. சரிங்களா? அவங்க மாமனார் பேர் ஜலாலுதீன் கில்ஜி. ஜலாலுதீன் அப்படியா சொல்லணும்? கருணை உள்ளம் கொண்ட ஜலாலுதீன் கில்ஜி. கருணை உள்ளம் கொண்ட ஜலாலுதீன் கில்ஜி. அப்படி தானே? கருணை உள்ளம் கொண்டவர். சரிங்களா? யாராவது தப்பு பண்ணால் போடார், மன்னிச்சுவார். படிக்கல பரவாயில்ல, எக்ஸாம் தீர அனலைஸ் பண்ணல, விட்டுருவார். சரிங்களா? விட்டுருவார். அப்படியே இருங்க, அப்படியே இருங்க, மன்னிச்சுக்கிட்டே இருப்பார். சரிங்களா? அப்படி ஒரு கருணை உள்ளம் கொண்டவரை சரிங்களா கொண்டுட்டு தான் பண்ணுவார், ஆட்சிக்கு வந்துடுவார். யாருங்க? அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் அந்த காலத்துலேருந்து இருக்குது. சரிங்களா? அப்பனை கொள்வது, சகோதரனை கொள்வது. சரிங்களா? அதெல்லாம் வந்து எதுக்கு வரலாறு வச்சுருக்காங்க. அதெல்லாம் அதே மாதிரிலாம் பின்பற்றக்கூடாது, அதே மாதிரிலாம் பின்பற்றக்கூடாது. சரிங்களா? தான் ஆட்சிக்கு வரணும்னா என்ன வேணாலும் செய்வாங்க. அண்ணனை கொள்வாங்க. அண்ணனுக்கு தம்பிக்கு இன்றைக்கி நிலத்தக்காரர் இருக்கா? அது இன்றைக்கி யார் இருக்குது? அன்னையிலேருந்தே இருக்குது. ஆட்சி பிடிக்கிறது யார்? சரிங்களா? அன்னையிலேருந்தே இருக்குது. சரிங்களா? எப்படியாவது ஆட்சிக்கு வரணும். சரிங்களா? அப்பாவாவது மாமனாவது நமக்கெல்லாம் பொண்ணு கொடுத்தாரு அப்படின்னு நினச்சி பார்க்கலாம் நேரம் கிடையாது. சரிங்களா? அப்பா அம்மா உயிர் கொடுத்தாங்க, அதெல்லாம் நேரம் கிடையாது. சரிங்களா? ஷாஜகான் என்ன பண்ணுவாங்க? அவெல்லாம் சிறையை வச்சுட்டு ஒரு மாளிகையில் அடிச்சுட்டு அப்படியே ஜன்னல் வழியாக பார்த்தா அவர் தாஜ்மஹால் இருக்குது, பார்த்துக்க. சரிங்களா? சாந்தப்பட்டுக்குவோம். கொண்டு சிறையில் வச்சுருவாங்க, வீட்டு சிறையில் வச்சுருவாங்க. சரிதானே? யாருப்பா? யாருங்க? சரிங்களா? அவருடைய சகோதரி தான் போயிட்டு ஷாஜகானுக்கெல்லாம் போயிட்டு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு அது வீட்டில் வந்துட்டு இருப்பாங்க. சரி, இருக்கட்டும், பரவாயில்ல. அப்போ வந்து இதுக்கு அடுத்த தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, நிரந்தரமான படை இருந்துச்சு. 4வது வரியில் குதிரைப்படை, குதிரை சேவகர், யானைப்படை, ஆணையாட்கள், வில் வீரர்கள், வில்லாளிகள், வாள் வீரர்கள், வாலிடர், ஈட்டி வீரர்கள், கொண்டுவார். அப்போ எக்ஸாம் என்னன்னு கேட்கலாம், கொண்டுவார்னா யாருன்னு கேட்கலாம். மற்றதெல்லாம் அதுலேயே பேர் வருது. வாள் வீரர்னா வாலிலர்ன்னு இருக்குது, வில்லாளினா வில் வீரர்ன்னு இருக்குது, யானைப்படைனா ஆணைப்படைன்னு இருக்குது, குதிரைப்படைனா குதிரை சேவகர்ன்னு இருக்குது. இருக்கா இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா ஈட்டி வீரர் கொண்டுவார் அப்படின்னு வச்சுக்கிங்க. ஈட்டி வீரர் யாருங்க? நான் ஈட்டி வீரர் கொண்டுடுவார்னு வச்சுக்கிங்க. ஈட்டி வீரர் நான் ஈட்டியே கொண்டுக்கிட்டு வான்னு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே என்ன ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன்? ஈட்டியை கொண்டுக்கிட்டு வான்னு சொல்லியிருக்கேன். ஈட்டியை கொண்டுக்கிட்டு வா, ஈட்டியை கொண்டுக்கிட்டு வா. சரிதானா? சரிதானா? அதுக்கு அடுத்தது பொருட்களை பாருங்கள். சோழகிட்ட பார்த்தீங்கன்னா 60,000 பூரி யானைகள் இருந்தன. எத்தனை யானை? 60,000 யானை இருந்துச்சு. சரிதானே? அது முழுவில் பார்த்தீங்கன்னா வீடு மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அங்கே தான் உட்காந்துட்டு அப்படியே சண்டை போடுவாங்க நம்ம ராஜாக்கள்லாம். சரிங்களா? ஒரு 10 வரி கழிச்சு பார்த்தீங்கன்னா எண்ணற்ற கப்பல்கள் இருந்தன. எண்ணற்ற கப்பல்கள் இருந்தன. இருக்கா இல்லையா? டக்குன்னு ஸ்பீடி பார்த்தேன். அடுத்து ஒரு 3 வரி கழிச்சு படை வீரர்களுக்கு படைப்பற்று என்ற உரிமை வழங்கப்பட்டு இருந்தது. என்ன வழங்கப்பட்டிருந்தது? படைப்பற்று அப்படிங்கிற உரிமை வழங்கப்பட்டிருந்தது. தலைநகரில் படை முகாமிட்டிருந்த இடம் படை வீடு எனப்பட்டது. எக்ஸாம்பிள் படை வீடுன்னா என்னன்னு கேட்பாங்க. தலைநகரில் படை முகாம் கேம்ப் போட்டுருப்பாங்க. அது ஈஸியான கேள்வி தான். வீடுனா தங்கியிருக்க இடம், படை தங்கியிருக்க இடம் தான் படை வீடு. புதிதாக சேர்க்கப்பட்ட பள்ளியில் அமைக்கப்பட்ட புறக்காவல் படைகள் நிலைப்படைகள் எனப்பட்டன. ஒரு படைப்பிரிவின் தலைவர் நாயகம் என்றும் பின் நாட்களில் படை முதலி என்றும் அழைக்கப்பட்டார். படைப்பிரிவின் தலைவர் யாருங்க? நாயகம். எக்ஸாம்பிள் கேட்பாங்க, ஈஸியான கேள்வி. சரிதானே? சோழ காலத்தில் படைப்பிரிவின் தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னு கேட்பாங்க. எவ்வாறு? நாயகம். அடுத்து இன்னொரு வார்த்தை படை முதலி. முதலினா முதல் ஆளுங்க. முதலினாதுங்க அப்போ அவர் தான் படை தளபதி, சேனாபதி, தண்டநாயகம் என்றும் அறியப்பட்டார். சேனாபதி தான் ஊர் உலகத்துலேயே தெரிஞ்சது. சேனானா படை. சரிங்களா? சேனா என்னதுங்க? படை. சரிங்களா? பதினா தலைவன், அரசன். சரிங்களா? இறைவன் அப்படின்லாம் வரும். பெரும்பாலும் தலைவன். சரிதானே? அப்போ சேனைக்கு தலைவன் சேனாபதி. இது நமக்கு நல்லா தெரியும். சரிங்களா? சேனாபதினு சொல்லும்போது இந்தியன் 1, 2 ஞாபகம் வருங்க. சரிதானே?
அது உள்ளாட்சி அமைப்பு. அது என்னதுங்க? உள்ளாட்சி குழுக்கள் சிறப்பாக இங்கே அவை ஊரார் சபை, ஊரார், சபையார், நகரத்தார், நாட்டார் இப்படிலாம் இருந்துச்சு. தன்னாட்சி உரிமை இருந்துச்சு. அதுக்கு என்ன இருந்துச்சுங்க? தன்னாட்சி உரிமை இருந்துச்சு. சரிதானே? அடுத்து ஊரார். அது என்னதுங்க? ஊரார். இவங்க பார்த்தீங்கன்னா கோவில் நிர்வாகம், குளங்களை பராமரிக்கிறது. ஒரு 6 7வது வரி, 1 2 3 4 5 6 7 7வது வரி 8வது வரியில் இருக்கு பாருங்க. கோயில் நிர்வாகம், குளங்களுடைய நிர்வாகம் இதெல்லாம் இங்கே பார்த்துக்கிட்டாங்க. வரி வசூல் பண்ணாங்க. அதான் முடிஞ்சிச்சு. அடுத்து சபையார். சபையாரை பொறுத்த வரைக்கும் பிரம்மதேய குடியிருப்புகளை பராமரிக்கிறது அவங்களுடைய முக்கியமான வேலையாக இருந்துச்சு. பிரம்மதேய குடியிருப்புகள் இருக்கா? 1 2 3 4 5வது வரி இருக்கிறதா இல்லையா? இருக்க 5வது வரியில் பிரம்மதேய குடியிருப்புகளை பராமரிப்பது என்னுடைய வேலை. யாருடைய வேலைனா? சபையார். யாருடைய வேலை? சபையார். சரிதானே? அடுத்து நகரத்தார். அடுத்து என்னதுங்க? நகரத்தார். அதில் நகர வணிகர்களின் குடியிருப்பாக விளங்கியது. தங்கம் உள்ளிட்ட உலோகம் பொருட்கள், கைவினை பொருட்கள், நெசவு, மாநில ஆகியவற்றில் திரைப்பட கைவினைகள் நகரத்தில் வசித்தனர். ஒரு 10 வரி கழிச்சு, முதலாம் ராஜராஜனின் ஆட்சியில் மாமல்லபுரம் மாநகரம் என்ற குழுவால் நிர்வகிக்கப்பட்டது. குறிச்சிங்க. முக்கியமான கேள்வி. யாருடைய காலத்தில்? முதலாம் ராஜராஜனுடைய காலத்தில் மாமல்லபுரம் மகாபலிபுரம் அது மாநகரம் அப்படிங்கிற குழுவால் நிர்வகிக்கப்பட்டது. கடைசி 4 வரி எக்ஸாம்பிள் 100 தடவை கேட்ட கேள்வி. உள்நாட்டிலும் கடல் கடந்தும் வணிகத்தை ஊக்குவிப்பதற்காக குலோத்துங்கன் சுங்க வரிகளை நீக்கினார். எதை நீக்கினார்? எக்ஸாம்பிள் கேட்ட கேள்விங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். PYQ அப்படின்னு போட்டுக்கணும். PYQனா ப்ரீவியஸ் கொஸ்டின். PYQ ப்ரீவியஸ் கொஸ்டின். எக்ஸாம்பிள் கேட்கப்பட்ட கேள்வி. யாரு சுங்கம் தவிர்த்த சோழன்? யாருங்க? குலோத்துங்க சோழன். குலோத்துங்க முதலாம் குலோத்துங்க சோழன். முதலாம் குலோத்துங்க சோழன். எழுதிங்க. ஷார்ட்கட் எழுதிங்க. சுங்கம் தவிர்த்த சோழனை. சுங்கம் தவிர்த்த சோழனை. பரவாயில்லையா? இப்படி படித்தா கடற்கடன்னு படிச்சலாம் மாட்டாங்க. நான் படிக்கிறேன்ல அதே ஸ்பீடில் கடற்கடன்னு வாசிக்கணும். திரும்ப திரும்ப வாசிச்சா பாஸ். சுங்கம் தவிர்த்த சோழனை முதலில் க்ளோஸ் பண்ணணும். சுங்கம் தவிர்த்த சோழனை முதலில் க்ளோஸ் பண்ணணும். சுங்கம் தவிர்த்த சோழனை முதலில் க்ளோஸ் பண்ணணும். சரிதானே? நீ கொஞ்சம் எல்லாத்தையும் வாசிக்கணும். இதுதான் இம்பார்ட்டன்ட். நான் குடிச்சு கொடுக்குறது இம்பார்ட்டன்ட். நீ எல்லாத்தையும் வாசிக்கணும். சரிதானே? நானே எந்த பையனையும் விடல. அசோதாரம் படத்தில் கூட வரும்ல, சுங்கம் தவிர்த்த சோழனின் பேரனிடம் படமும் பார்க்க மாட்டீங்க, நியூஸ் பார்க்க மாட்டீங்க, படிக்க மாட்டீங்க, என்னதான் பண்ணுவீங்கன்னு தெரியல. கர்வம் தவிர்த்த சொல். கமலஹாசன் சொல்லுவார் அப்படிதானே? சுங்கம் தவிர்த்த சோழனின் பேரனிடம் கர்வம் தவிர்க்க சொல். கர்வம் தவிர்க்க சொல் அப்படின்னு அர்த்தம். நாட்டாருன்னு இருக்கும். அதான் இருக்கும். நாட்டாருன்னு இருக்கும். 4வது வரி பார்த்தீங்கன்னா, வேளாண் வகை கிராமங்கள் நிலம் வைத்திருப்பவர்களின் மன்றம் நாட்டார் எனப்பட்டது. இருக்கா? இருக்கா இல்லையா? 4வது வரி வாசி டக்கு டக்குன்னு. வேளாண் வகை கிராமங்கள் நிலம் வைத்திருப்பவர்களின் மன்றம் வேளாண் வைக்கப்பட்டது. நாட்டார் எனப்பட்டது. சரிதானே? 3 வரி கழிச்சு, நாட்டார்களுக்கு மரபுவழி நில உரிமைகள் வழங்கப்பட்டிருந்தன. மரபுவழி உரிமைகள் வழங்கப்பட்டிருந்தன. சரிதானே? அடுத்து 3 வரி கழிச்சு, ஆசுடையான். ஆசுடையான யாரு? எக்ஸாம்பிள் கேட்க போற கேள்வி. புரிஞ்சிக்க. நில உரிமையாளர். நில உரிமையாளர். ஆசுடையான் அப்படின்னா நில உரிமையாளர். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அரையன். அரையன்னா யாருங்க? ஷார்ட்கட் எழுதுங்க. வழியில் அரைஞ்சிட்டாங்க. வழியில் அரைஞ்சிட்டாங்க. நாட்டார வழியில் அரைஞ்சிட்டாங்க. நாட்டார வழியில் அரைஞ்சிட்டாங்க. டக்கு டக்குன்னு நாட்டார வழியில் அரைஞ்சிட்டாங்க. நாட்டார வழியில் அரைஞ்சிட்டாங்க. அடுத்து பாருங்க,
கிழவன்னா தலைவன். கிழவன் என்னதுங்க? தலைவன். சரிங்களா? இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். நாட்டார் கிழவன் தலைவன் ஆகிட்டான். நாட்டார் அவர் தானே தலைவன். மரபு வழியாக முன்னாடிலாம் என்னதுங்க? நாட்டார். ஒரு ஊர்னா நாட்டார் இருப்பார். இதுதானே? அப்போ நாட்டார் கிழவன் தலைவன் ஆகிட்டான். நாட்டார் கிழவன் தலைவன் ஆகிட்டான். சரிதானே? ஏற்கனவே நாட்டாரை வழியில் அரைஞ்சிட்டாங்கன்னு சொன்னோம். அடுத்த ஷாட் எடுத்துங்க. நாட்டார் நில உரிமையாளரிடம் ஆசுவாசமாக இருப்பார். 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 இங்கேச்சா? எக்ஸாம்பிள் கேட்கலாம், பொறுத்துக்கு மாதிரி கேட்கலாம். சரிதானே? போன்ற பட்டங்கள் அளிக்கப்பட்டன. நாட்டு கணக்கு நாட்டு வையவன் எனும் பணியாளர்கள் நாட்டாரின் நிர்வாக பணிகளை ஆவணப்படுத்தினர். நாட்டு கணக்குனா அங்கே கணக்கு பார்க்குறவர். சரிதானே? வையவன்னா அவரும் அவருடைய நிர்வாக பணிகளை மேற்கொண்டவர்கள் பார்த்தீங்கன்னா நாட்டு கணக்கு நாட்டு வையவன் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. பார்த்து வச்சுக்கணும். அதுக்கு அடுத்த பக்கத்தில் உள்ளாட்சி தேர்தல்களும் உத்தரமேரூர் கல்வெட்டும் குரூப் 1 கொஸ்டின் நாட்டுங்க. புக் கலப்புங்க. நானே இந்த புக்கை படிச்சுட்டு போகல. பிரம்மதேயங்களில் படிக்கலாமா? பிரம்மதேயங்களில் பிராமணர்களுக்கு வரி விலக்குடன் அளிக்கப்பட்ட நிலம். பிரம்மதேயம்னா பிராமணர்கள் வரி கட்ட தேவையில்ல. பிராமணர்கள் என்ன பண்ண தேவையில்ல? வரி கட்ட தேவையில்லை. சரிங்களா? அதனால தான் அவங்களாம் நிறையா வாய்ப்பு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கு. சோழ காலத்துலேயே உங்களுக்கு வாய்ப்பு வழங்கியிருக்கோம். இப்போ என்னது? அதனால மற்றவர்களுக்கு சரிங்களா இடஒதுக்கீடுலாம் கொடுக்குறாங்க. இதுதானே? ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க, இடஒதுக்கீடுலாம் கொடுக்குறாங்க. அவங்க ஓப்பன் காம்படிஷன்லாம் வரலாம், மற்றவங்க ஓப்பன்லேயும் வரலாம், அவங்களுக்கான சாதிப்புலேயும் வரலாம். சரிதானே? ரைட். அடுத்து பாருங்கள். வரிக்குள் அளிக்கப்பட்ட ஒன்றாக இருந்த உத்திரமேரூரில் உத்தரமல்லூர் சதுர்வேதி மங்கலம். அந்த உத்தரமேருக்கு என்ன பேர்? உத்தரமல்லூர் சதுர்வேதி மங்கலம். ஏங்க பிராமணர்கள் கொலையாக வழங்கப்பட்டால் மங்கலம்னு முடியணும்ல. அப்போ இங்கே உத்தரமேரூரில் வருது? இல்லை, அது உண்மையாக அது நீளமான பேர். என்ன அது? உத்தரமல்லூர் சதுர்வேதி மங்கலம். கிடைத்த இரு கல்வெட்டுகளில் 919 921 அறிவிக்கப்பட்டவை. சோழ கால உள்ளாட்சி தேர்தல் முறையை அறிய முடிகிறது. இந்த குரூப் 1 கொஸ்டின் யாராவது கையில் வச்சுருந்தாரு? சோழ கால உள்ளாட்சி தேர்தல் முறையை அறிய முடியும். இந்த கொஸ்டின் எடுத்துக்கொடு, இல்லைனா பிடிஎஃப் தான் எடுத்துக்கொடு மொபைலில். ஜெயந்தி எடுங்க, மற்றவங்க கவனி. சோழ கால உள்ளாட்சி தேர்தல் முறையை அறிய முடிகிறது. வெவ்வேறு பிராமண குடியிருப்புக்கான பணிகளை மேற்கொள்வதற்கு வெவ்வேறு குழுக்களைச் சேர்ந்த உறுப்பினர்களை தேர்வு செய்யும் முறையை அறிவிக்கின்றன. அதன்படி கிராமம் 30 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. கிராமம் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது? 30 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு உறுப்பினர் தேர்ந்தெடுக்க வேண்டும். மொத்தம் 30 பிரிவு, 30 வார்டு. தேர்வாளர்கள் அனைவரும் சேர்ந்து வெவ்வேறு குழுக்களை உருவாக்குவார்கள். மொத்தம் 30 பேர் தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க வெவ்வேறு குழுக்களை உருவாக்குவாங்க. பொதுப்பணிக்குழு, குளங்களுக்கான குழு, தோட்டங்களுக்கான குழு, பஞ்ச நிவாரண குழு, தங்கம் தொடர்பான குழு அப்படின்னு 5 குழு. ஒரு குழுவுக்கு 6 பேர். வேகமாக பேக்கில் கை விட்டுறோம். கொஸ்டின் பேப்பர் தான் இருக்கிறீங்கன்னு நினச்சிருந்தேன். சரி, ஜெயந்தி தானே எடுக்க சொன்னோம். மீனாவுக்கும் ஆர்வம் நாங்களே அதுக்கு நினச்சேன். சரி, பரவாயில்ல. மொத்தம் 30 பேர், 5 குழு. ஒரு குழுவுக்கு 6 பேர். சரிதானே? எக்ஸாமில் எத்தனை குழுன்னு கூட கேட்கலாம், எத்தனை குழுன்னு கூட கேட்கலாம். உறுப்பினராக போட்டியிட வேண்டிய தகுதிகள் தெளிவாக வரையறுக்கப்பட்டன. ஆண்கள் மட்டுமே தேர்தலில் போட்டியிட முடியும். என்ன ஒரு அநீதி! சரிதானே? இப்போ யார் மட்டும் தான் போட்டி போடலாம்? ஆண்கள் மட்டும்தான் போட்டி போட முடியும். போட்டியாளர்கள் 35 வயதுக்கு மேலும் 70 வயதுக்கு கீழும் உள்ளவராக இருக்க வேண்டும். போட்டி போட வயசு என்னதுங்க? 30க்கு மேலே, 70க்கு கீழே. சொத்தும் சொந்த வீடும் உடையவராக இருக்க வேண்டும். சொத்தும் சொந்த வீடும் உடையவராக இருக்க வேண்டும். வேதங்களிலும் பாஷ்யங்களிலும் தேர்ந்தவராக இருக்க வேண்டும். எலெக்ஷனில் போட்டி போடலாம், சும்மாலாம் போட்டி போட முடியாது. ஆனால் இருக்கணும், வயசு 35 70 இருக்கணும். சரிங்களா? நம்மளாம் போட்டி போட முடியாது. சரிதானே? அது சொத்து இருக்கணும். வேற என்ன இருக்கணும்? சொத்து இருக்கணும். அது மட்டுமா? வேதம் தெரிஞ்சுக்கணும். வேதங்களும் பாஷ்யங்களும் தெரிந்தவராக இருக்க வேண்டும். ஒரு பிரிவில் போட்டியிடக்கூடிய அனைவருடைய பெயர்களும் தனித்தனி பனையோலகளில் எழுதப்பட்டு அவை ஒரு பானையில் இடப்படும். இதுதான் குடவோல முறை. இதான் என்னதுங்க?
எல்லா பேரும் எழுதி என்ன பண்ணுவாங்க, யார் யார் போட்டி போறீங்களோ சொல்லுங்கள், பனைமரம் எழுதி போட்டுருவாங்க. அப்புறம் ஒரு குழந்தையை கூப்பிட்டு அதை எடுத்து சொல்லுவாங்க, யாருடைய பேர் வருதோ அவரே என்னதுங்க வெற்றி பெற்றார். சபையில் வயதில் மூத்தவர் ஒரு சிறுவனை அழைத்து பனைந்த ஓலை எடுக்கும்படி கூறுவார். அந்த சிறுவனை எடுக்கும் ஓலையில் உள்ள பெயருக்குரியவரே உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர் ஆவார். சரிதானே? இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் உத்திரமேறு கல்வெட்டில் என்ன குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உத்திரமேறு கல்வெட்டில் கேள்வி குரூப் 1 2024 கேள்வி, கிராம நிர்வாகம் இருக்கா? கிராம நிர்வாகம் இருக்கா? எங்கே இருக்கு? கிராமம் 30 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தன, அதில் மெம்பர்ஸ்லாம் இருந்தாங்க. கிராம நிர்வாகம் இருக்குது. சரிங்களா? அங்கே எழுதப்பட்ட அரசியலமைப்புன்னு இருக்குது. அது கொஞ்சம் இல்லை ஆன்சர் கீயாக தான் கொடுத்துருக்காங்க நிறையா இன்ஸ்டியூட்டில். ஆனால் என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, எழுதப்பட்ட அரசியலமைப்புனா இப்போ நம்ம வைக்கிறோம், இவங்க வச்சுருக்காங்கல்ல, இதுதான் அரசியலமைப்போ யோசிக்க வேண்டியதாக இருக்குது. 35 to 70 இருக்கணும், ஆனால் இருக்கணும், அவருக்கு சொத்து இருக்கணும், அவருக்கு பேரம் தெரிஞ்சிருக்கணும், இப்படி கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்க. 5 குழு இருக்கணும், அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மறுபடியும் வேறு குழுவை ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுதான் அந்த எழுதப்பட்ட அரசியலமைப்பாக இருக்குமோ அப்படின்னு நம்ம யூகிக்க வேண்டியதாக இருக்குது. சரி, பரவாயில்ல. முழுமையான தேர்தல் முறை இருக்கா? அதான் இருக்க. எந்த முழுமையான தேர்தல்? இந்த 3ஆம் பேரா இப்போ பார்த்தோம்ல, உறுப்பினராக போட்டியிடுவோடைய இது நிலம் இருக்கணும், வயசு, ஆணாக இருக்கணும், இந்த கண்டிஷன் தான் தேர்தல் முறை. சரிதானே? பராந்தகனே நிர்வாகம், பராந்தகனே நிர்வாகம். சரிங்களா? இது பராந்தக சோழனுடைய கல்வெட்டு தான். அப்போ என்னது அப்படியே ஆப்ஷன்லாம் அப்படி இப்படின்னு பார்த்தோம்னா, சரிங்களா, எல்லா ஆப்ஷனையும் 1 இருக்கணும், 3 இருக்கணும், 4 இருக்கணும் அப்படின்னு பார்த்தா 1, 3, 4 எங்கேயாவது இருக்கா? எங்கேயுமே இல்லை. அப்போ எங்கேயுமே இல்லாததால் அது அனைத்தும் வரணும். சரிதானே? 1 உண்டா உண்டு, 3 உண்டா உண்டு. இப்போ ஒரு கேள்வி இருக்குது, அப்போ டிக்கெட்ஸே வரணும். சரிதானே? கிராம நிர்வாகம் டிக்கெட் செய்யுங்க. 2வது நம்ம எழுதப்பட்ட அரசியலமைப்பு சந்தேகமாக விட்டுருங்க. 3வது பார்த்தீங்கன்னா தேர்தல் முறை இருக்கு. 4 பராந்தக சோழனுடைய. சரி, நமக்கு என்ன தெளிவாக தெரியுது? 1, 3 தெரியுது. 1, 3 மட்டும் ஆப்ஷன் இருக்கா? இல்லை 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 இதில் இது இப்போ இந்த இடத்துல பராந்தக சோழன் பேர் இந்த புக்கில் இந்த இடத்துல கொடுக்கல. அதனால் 1, 3 கன்ஃபார்மாக தெரியுது. 1, 3 ஆப்ஷனில் இருக்கா? இல்லை. சரிங்களா? அடுத்து பராந்தக சோழனுடைய கண்டிப்பாக நம்மளுடைய இதை பற்றி சொல்லியிருக்கோம். 1, 3, 4 ஆன்சர் இருக்கா? இல்லை. கூட நீ வேணும் போடு. சரிதானே? இப்படி தாங்க கொஸ்டின் வந்துருக்கு. முன்னாடியே நடத்தக்கூடாதா சார்? நான் என்ன சொல்கிறேன், நடத்துலேருந்து அந்த கேள்வி வந்தாவே நமக்கு அந்த உடன்பாட்டி வந்துடும். சரி, இருக்கட்டும், பரவாயில்ல. அடுத்த பொருளாதாரம். என்னதுங்க? பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வேளாண்மை அப்படிங்கிற தலைப்பில் கடைசி 4 வரியில் நில வருவாய் நிர்வாகத்துக்கு தனியாக ஒரு துறை, நில வருவாய் நிர்வாகத்துக்கு தனியாக ஒரு துறை, உறவு வரி திணைக்களம். என்னங்க பேர்? உறவு வரி திணைக்களம். வாசி டக்குன்னு வேளாண்மை தலைப்பு கடைசி 4 வரி அப்படின்னு சொல்லிட்டேன். சரிதானே? உறவு வரி திணைக்களம் அப்படிங்கிற பேரை இயங்குது. அதன் தலைவர் உறவு வரி திணைக்கள நாயகம். நாயகம்னா தலைவன், இது எல்லாமே தெரியும். சரிங்களா? வேற என்ன இருக்கு? நில வருவாயும் நில அளவையும். இவன் நில அளவை செய்து தீர்வை விதித்தார்களாம். தீர்வைனா வரிலாம் கட்டுறது. 1ஆம் ராஜராஜன் 1001. அடுத்த கேள்விங்க, எக்ஸாம்பிள் கேட்க போகிற கேள்வி, கீழ்கண்ட சோழ அரசர்களை வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்பாங்க. ராஜராஜன் எப்பங்க? 1001. நமக்கு தெரியும் 1010 நம்ம கோவில் கட்டணும் அப்படின்னு. 1ஆம் குலோத்துங்க சோழன் 1086. 1086. 3ஆம் குலோத்துங்கன் 1226. 3ஆம் குலோத்துங்கன் 1226. சரிதானே? இப்போ இங்கே இருந்தால் கேள்வி கேட்க போகிறாங்க. நீ பார்த்து வச்சுக்கணும், இம்பார்ட்டன்ஸ் போட்டுக்க.
இவங்களாம் என்ன பண்ணாங்க, நிலங்களை வகைப்படுத்தி அளவீடு செய்து அதற்கேற்றவாறு வரிகளை விதித்தனர். எவ்வளோ நிலம் இருக்குது, ஒரு 2 ஏக்கரா இவ்வளோ வரி கட்டு, 20 ஏக்கரா இவ்வளோ வரி கட்டு, 3 ஏக்கரா இவ்வளோ வரி கட்டு அப்படின்னு சொன்னாங்க. நில அளவீடு பணியில் ஈடுபட்டவர்கள் நாடு வகை செய்கிற என்று குறிப்பிடப்பட்டார்கள். யார் நிலத்தில் அளந்தாங்களோ, நம்ம இப்போ சர்வேயர் சொல்கிறோம்ல, அப்போ எப்படி சொன்னாங்களாம், நாடு வகை செய்கிற, நாடு வகை செய்கிற அப்படின்னு நினச்சாங்க. அப்படிங்க இவர்கள் வந்து நில உடைமை சமூகத்தை சேர்ந்தவர்களே, அவங்களுக்கு நிலம்லாம் இருந்துச்சு, அவங்கலாம் அதை பண்ணாங்க, அந்த ஒர்க் பண்ணவங்களும் அவங்க தான். அதுக்கு அடுத்த வரியில் நில அளவீடு செய்ய குழி, மா, வெளி, பட்டி, பாடகம் முதலிய அலகுகள் வழக்கில் இருந்தன. என்னென்னங்க, குழி, மா, வெளி, பட்டி, பாடகம். சரிங்களா, லேண்ட் இருக்கும், இது எத்தனை குழிப்பாங்க, இது எத்தனை குழி அப்படின்னாங்க. நான் ஒரு கூட அந்த மயிலாடுதுறை சைடு போயிருந்தேன். சரிங்களா, அப்புறம் லேண்டுக்கு போயிருந்தேன். அப்புறம் வந்து இது எத்தனை குழினாங்க, குழியா நான் பார்க்குறேன், ஃப்ளாட்டாக தானே இருக்குது, பெருசாக குழிலாம் தெரியலையே, எத்தனை குழிங்கிறாங்களே அப்படின்னு யோசனை பண்ணிட்டேன் உண்மையிலேயே. அப்போ எனக்கு தெரியாது இது ஒரு அளவீடுன்னு. சரிதானே, அப்போ குழி, மா, வெளி, பட்டி, பாடகம் எக்ஸாம்பிள் கேட்பாங்க, சிம்பிளாக கேட்பாங்க. சரிங்களா, கீழ்கண்ட எந்த அளவு சோழர் காலத்தில் இல்லை அப்படின்னு கேட்பாங்க. அவள் அதுவும் ஆப்ஷன் கொடுப்பாங்க, பார்த்துங்க உங்களுக்கு தெரியும் எப்படி கேட்பாங்கன்ட்டு. அடுத்த பாருங்கள், இறை. அடுத்து முக்கியமான கேள்வி, இது 2019 கேட்டிருக்காங்களாங்க எக்ஸாமில், 2019 கேட்டிருக்காங்களா, கேட்பாங்கன்னு சொல்லலாம்னு தெரியலையே. சரி பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இறை, காணிக்கடன், இறை கட்டின காணிக்கடன், கடமை உள்ளிட்ட பல வரிகள் விதிக்கப்பட்டன. தினம் வரிக்கு பேர் என்னென்ன வரிலாம் விதிக்கப்பட்டதுன்னு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. சரிங்களா, இறை, காணிக்கடன், இறை கட்டின காணிக்கடன், கடமை, இப்படி பல வரிகள் விதிக்கப்பட்டன. இவற்றுக்கு முக்கியமான ஒரு வரி குடிமை வரி. இன்னொரு வரி, அந்த வரிக்கு பேர் என்னதுங்க, குடிமை வரி. அந்த வரிக்கு பேர் என்னங்க, குடிமை வரி. நிலத்தை குத்தகைக்கு பெற்று வேளாண்மை செய்தவர்கள் அரசுக்கும் நில உடைமையாளருக்கும் செலுத்திய வரி குடிமை வரி. அது என்னங்க குடிமை வரி அப்படின்னு கேட்பாங்க. யார் குத்தகைக்கு எடுத்து பயிர் பண்ணாங்களோ அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்டுவாங்க, அரசாங்கத்துக்கு கட்டுவாங்க, யார் நிலத்தோட உரிமையானதோ அவங்களுக்கும் கட்டுவாங்க. இதுக்கு பேர் தானதுங்க குடிமை வரி. அப்போ எக்ஸாம்பிள் கேள்வி இப்படி கேட்பாங்க, நிலத்தை வந்து குத்தகை எடுத்து பயிர் பண்ணவங்க என்ன வரி செலுத்தினாங்கன்னு கேட்பாங்க. என்ன வரிங்க, குடிமை வரி. என்ன வரிங்க. அதுக்கு அடுத்ததில் இந்நில உடைமையாளர்கள் உடையான், அரையன், கிழவர் போன்ற மரியாதைக்குரிய பட்டங்களை பெற்றிருந்தனர். கிழவர்கள்லாம் மரியாதைக்குரிய பட்டம். சரிதானே, கிழவர்லாம் அர்த்தம் மரியாதைக்குரிய பட்டம். பார்த்துக்குங்க, உங்களாம் நீங்கள் அப்படி தான் கூடுறேன். கிழவன்னா தலைவனுங்க, கிழவன் என்னதுங்க தலைவன். சரிங்களா, அவங்க லேண்ட்லாம் இருந்துச்சு வச்சுருந்தாங்க, அதான் உடையான், அரையன், கிழவன். உடையான், அரையன், கிழவன். சரிதானே, வேறு என்ன அதுக்கு. நிலத்தின் வளம், நில உடைமையாளர்களை சமூக மதிப்பு ஆகியவற்றை பொறுத்து வரி விதிக்கப்பட்டது. அரசரும் உள்ளூர் தலைவர்களும் சரிங்களா ஓப்படி என்ற வரியை வசூலித்தனர். சரிங்களா, அரசரும் உள்ளூர் தலைவர்களும் ஓப்படி அப்படிங்கிற ஒரு வரியை வசூல் செய்தனர். அடுத்து பார்த்தீங்கன்னா கோயில்களும் பிராமணர்களுக்கும் வரி செலுத்திலிருந்து, கோயில்களுக்கும் பிராமணர்களுக்கும் வரி செலுத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டது. இதெல்லாம் பழைய கேள்வியில் இருக்குது. யார் யாருக்கெல்லாம் வரி செலுத்துவதிலிருந்து விலக்கு. கோயில்கள் அவங்க வரி செலுத்த தேவையில்லை, பிராமணர்கள் வரி செலுத்த தேவையில்லை. விலை பொருளாக செலுத்தப்பட்ட வரி இறை கட்டின நெல்லு. இறை கட்டின, அதாவதுங்க பணமாக கட்டாமல் விளைஞ்ச பொருளை கட்டுனா இறை கட்டின நெல். இறை கட்டின நெல். சரிதானா, இறைன்னா ஏற்கனவே பார்த்தோம்னா வரின்னு பார்த்துருக்கோம். சரிதானா, அப்போ நெல்லை வந்து வரியாக கொடுக்குறது தான் இறை கட்டின நெல். அவ்வளோதாங்க. மறுபடியும் ஒரு கட்டம் இருக்கு பாருங்க, வரியாக வசூலிக்கப்பட்ட நெல் களம் என்ற அலகின் அடிப்படையில் வசூலிக்கப்பட்டது. சரிங்களா, அந்த நெல் வாங்குறாங்க, எதன் அடிப்படையில் வாங்கினாங்க, களம், அந்த அலகில் வாங்குறாங்க. ஒரு களம் என்பது 28 கிலோ. ஒரு களம் என்னதுங்க, அப்போ நீங்கள் எத்தனை களம், சரிங்களா, நீங்கள் எத்தனை கிலோவோ அதை என்ன பண்ணிக்கணும், 24 டிவைட் பண்ணிக்கணும். சரிங்களா, 56 இருந்தால் 2 களம். இப்படிலாம் நம்ம கூட ரிலேட் பண்ணிக்கணும். சரிதானே, அப்போ களம்னா 28 கிலோ. களம் என்னதுங்க 28 கிலோ. சரி, முதலாம் ராஜராஜன் வரி வசூலை முறைப்படுத்தினான். எக்ஸாம்பிள் கேட்பாங்க, யார் வரி வசூலை வந்து முறைப்படுத்தினாங்க. சரிங்களா, முதலாம் டிஆர் வரி வசூலை முறைப்படுத்தினார் போட்டுங்க. டிஆர் வரி வசூலை, சாரி ராஜராஜனா, ஓ ராஜராஜன்.
சரிங்களா? அப்போ ராஜராஜன் வரியை முறைப்படுத்தினார். சரிங்களா? ராஜராஜன் வரி வசூலை முறைப்படுத்தினார். ஒரு வேலி என்னதுங்க? 6.5 ஏக்கர். ஒரு வேலினா ஒரு வேலினா எவ்வளோங்க? 6.5 ஏக்கர். 6.5 ஏக்கர் நிலத்திற்கு 100 களம் வரியாக வசூலிக்கப்பட்டது. சரிங்களா? 6.5 ஏக்கருக்கு 100 களம். சரிங்களா? ஒரு களம்னா 28 கிலோ. ரைட்டு. வேலின் அளவு என்பது மண் வளம், போகங்கள் ஆகியவற்றை பொறுத்து வேறுபடுகிறது. பெரும்பாலும் 6.5 ஏக்கரு. மண் வளம் சரியில்லைன்னா கொஞ்சம் அளவு அதிகமாக இருக்குமா, அதிகம் கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கங்க. அது பாசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வரி கழிச்சு, வடி என்பது நீர் வடக்கு தெற்காக ஓடுவதாகும். வடினா உங்களுக்கு முதல்லையே இருக்கு. சரிதானே? வரி என்பது நீர் வடக்கு தெற்காக ஓடுவதாகும். வாய்க்கால் என்றால் கிழக்கு மேற்காக ஓடுவதாகும். நல்லா பார்த்துக்குங்க. வாய்க்கால் எப்படி ஓடுமா? கிழக்கு மேற்கு. ஆனால் வடினா வடக்கு தெற்கு. சரி, சாப்பிட்டு இருக்கீங்க. வடிவேல் வடக்கு தெற்காக ஓடுகிறார். கடைசி கிழிச்சிங்களா? சரிங்களா? வடிவேல் வடக்கு தெற்காக ஓடிங்க. வடிவேல்னா வடின்னு அர்த்தம். வடக்கு தெற்காக ஓடுறாருன்னா வடக்காகவும் தெற்காகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கலாம்? வாய்க்கால் எப்படி இருக்கும்? கிழக்கு மேற்காகும். வாய்க்கால் கிழக்கு மேற்காகும். சரிதானா? இதை வச்சா அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். வடி என்பது வடிகாலாக நீரை வெளியேற்றுவதையும், வாய்க்கால் என்பது நீரை கொண்டு வருவதையும் குறிக்கும். அப்படித்தானே? வடிகால்னா இருக்கிற நீரை வெளியேற்றுவது. வாய்க்கால்ங்கிறது நீரை கொண்டு வருவது. நீரை என்னதுங்க? கொண்டு வருவது. சரிங்களா? சரி, மேலும் கட்டத்தில் எதாவது கொடுக்குறாங்க. கங்கையோட சொல்ல போது ராஜேந்திர சோழன் மேற்கொண்ட பாசன பகுதி குறிப்பிடத்தக்கது. அங்குள்ள ஏரியில் வெள்ளம் ஏற்படுவதை தடுக்கும் நோக்கத்துடன் 16 மைல் நீளமுள்ள ஒரு உறுதியான கட்டுமானத்தை அவர் எழுப்பினார். இதை ராஜேந்திர சோழன் ஜல மைய ஜெயஸ்தம்பம் என்று குறிப்பிடுகிறார். அதற்கு நீரில் கிடைத்த வெற்றியின் நினைவாக எழுப்பிய தூண். அது பேர் என்னதுங்க? ஒரு தூண், ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்குறாரு. 16 மைல் நீளம் உள்ள கட்டுமானம். சரிதானே? அங்கே நீரில் கிடைத்த வெற்றி நினைவாக எழுப்பிய தூண் அப்படின்னு பொருள். 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இடத்துக்கு வந்த அரேபிய வரலாற்றாசிரியரான அல்பிருனி யாருங்க? அப்போ அல்பிருனி யாருன்னு கேட்பாங்க. ஒரு வரலாற்றாசிரியர். அது மட்டுமா? எந்த நாட்டை சேர்ந்தவர்? அரேபிய வரலாற்றாசிரியர். அரேபிய அப்படின்னா இங்கே இப்படிதான் கேள்வியில் அங்கங்கே சிதறி கிடக்கும். இக்கட்டுமான அமைப்பை கண்டு வியந்தார். எங்கள் மக்கள் இதனை கண்டு வியப்படைவார்கள். ஆனால் இதனை அவர்களால் விவரிக்க இயலாது. இது போன்ற ஒன்றை அவர்களால் கட்டவும் முடியாது என்று அல்பிருனி பதிவு செய்துள்ளார். சரிங்களா? எப்படி நமக்கு தெரியும்? ஜவஹர்லால் நேரு சொல்லியிருக்காரு. அப்போ கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி எக்ஸாமில் கேட்பாங்க. புத்தகமும் ஆசிரியரும். சரிதானே? கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. யாருங்க? ஜவஹர்லால் நேரு. சரிதானே? இம்பார்ட்டன்ஸ் நம்ம போட்டுருங்க. வேற என்ன இருக்கு? ஒரு 4 வரி கழிச்சு 5 வரி கழிச்சு உத்தம சோழ வாய்க்காலுக்கெல்லாம் பேர் இருந்துச்சு. உத்தம சோழ வாய்க்கால், பஞ்சவன் மாதேவி வாய்க்கால், கணவதி வாய்க்கால் போன்றவற்றை கூறலாம். ஊர் வாய்க்கால் என்பது நில உரிமையாளர்கள் பலரால் கூட்டாக பயன்படுத்தப்பட்டது. இப்படிலாம் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு 4 வரி கழிச்சு சோழ வாரிதி, கலிய நேரி, பல்லவர்களால் உருவாக்கப்பட்ட வைர மேக தடாகம், பாகு பெரிய ஏரி, ராஜேந்திர சோழ பேரேரி போன்றவை சில எடுத்துக்காட்டுகள். ஏரிலாம் இருந்துச்சு. சரிதானே? இதெல்லாம் சில ஏரிகள் போட்டிருக்காங்க. பெருசாக இருக்கல. அதை முடிகிற இடத்துல அதுக்கு மாதிரி தொடர்ந்து படிக்கலாம். எடுத்துக்காட்டுகள். ஏரிகளை அனைத்து பருவங்களிலும் பராமரிக்கும் வகையிலும் பராமரிப்பு பணிகளில் ஈடுபடும் வகையிலும் மக்கள் ஊதியமுள்ள உழைப்பை தரும் பழக்கம் இருந்தது. மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஏரியெல்லாம் பராமரிப்பாங்க. ஆனந்தம் சொல்லுவாங்க. வடிகால் சரியாக வெளியேறுதா, வாய்க்கால் சரிபட்டது, இதெல்லாம்
இதுக்கெல்லாம் வேலை செய்கிறதுக்கு ஊதியெல்லாம் வாங்க மாட்டாங்க. வெட்டி, அமஞ்சி ஆகிய வடிவங்களில் ஊதியமில்லா உழைப்பு செயல்படுத்துது. என்ன வெட்டி வேலை பார்க்குற அப்படிங்களோம்ல, என்னதுங்க ஊதியமே கிடையாது. என்னதுங்க ஊதியமே கிடையாது, அதான் வெட்டி வேலை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அமஞ்சி. என்னதுங்க அமஞ்சி? ஷார்ட்கட் இருந்துங்க. சோழா சோழா ஊதியமில்லாமல், சோழா ஊதியமில்லாமல், சோழா ஊதியமில்லாமல். இதுமாரி புக்குக்கு கருப்பு கலர் பேனா யூஸ் பண்ணணும். நீங்கள் வச்சுருக்க புக்குலாம் சரிதானே? சோழா ஊதியமில்லாமல் வெட்டியா அமர்ந்திருக்கேன். சோழா ஊதியம் இல்லாமல் வெட்டியா அமர்ந்திருக்கேன். போயிட்டே இருக்கு. சரி, ஓகே. அது நீர் மேலாண்மை. நீர் மேலாண்மை தலைப்பில் 1, 2, 3, 4, 5, 6, 7 7வது வரியில் நீரை பங்கீடு செய்வது இருக்கின்றவாறு. நீரை பங்கீடு செய்வது பேர் என்னங்க? இருக்கின்றவாறாம். பங்கீடு செய்யப்பட்டபடியான நீரின் அளவு என்று குறிப்பிடப்பட்டது. குமிழ்னா மதகு. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல, சரிங்களா? சோழ காலத்தில் ஏற்கனவே நீர் மேலாண்மையெல்லாம் படிச்சிருக்கோம், சரிங்களா? ஒரு செக்டர்லாம் இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், அதெல்லாம் படிச்சிருக்கோம். ஒரு குமிழ், மதகு, தலைவாய், தலைவாய்னா தலைமடை ஆகியன வழியாக நீர் திறந்து விடப்பட்டது. அதான் மழை திறந்த வெள்ளம் போல் அப்படிம்பாங்கள்ல, அதுதான். அங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. கவிநாட்டு கண்மாய், சோழ கல்வெட்டு குறிப்புகளுடன். கவிநாட்டு கண்மாய், சரிங்களா? கவிநாட்டு கண்மாய், சோழ கல்வெட்டு குறிப்புகள். பெரும்பாலும் நம்ம கண்மாய் அப்படிங்கிறது யாருடைய காலத்தில் பார்த்துருக்கோம்? பாண்டியருடைய காலத்தில் பார்த்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஊருக்கு பொதுவான குளம் எங்கள் குளம் என்று அழைக்கப்பட்டது. ஊருக்கு பொதுவான குளம் பேர் என்னதுங்க? எங்கள் குளம். ஊருக்கு பொதுவான குளம் என்னதுங்க? எங்கள் குளம். அதுக்கு அடுத்த பேராவில் சோழ காலத்தில் கிராம சபைகள் பாசன குளங்களை பழுது பார்க்க ஏரி ஆயம் என்ற வரி வசூலிக்கப்பட்டது. சரிங்களா? வரி ஏரியை போய் மராமத்து வேலையும் பண்ணணும், ஃப்ரீயாக, காசு வாங்காமல். அதுக்கு பேர் வெட்டி அமைஞ்சி. அதே சமயத்தில் பராமரிக்கிறதுக்கு வரியும் கொடுக்கணும். அதுக்கு பேர் ஏரி ஆயம். அதுக்கு பேர் என்னதுங்க? ஏரி ஆயம். சில சமயங்களில் அரையன் போன்ற உள்ளூர் தலைவர்கள், ஏற்கனவே அரையன் பார்த்துருக்கோம், கிழவன் பார்த்துருக்கோமா இல்லையா? அரையன், கிழவன், சரிங்களா? அதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்போ அரையன்னா அவன் உள்ளூர் தலைவன். அவன் புயலில் சேதமடைந்த குளங்களை பழுது பார்த்து புதுப்பித்தனர். ஒரு 3 வரி கழிச்சு, குளங்களிலும் ஆறுகளில் இருந்து மத காலத்து கடைமடை வழியாக நீரை திறந்து விடுவதற்காக தலைவாயர், தலைவாய் சான்றோர், ஏரி அரையர்கள் அப்படின்னு குழுக்கள்லாம் இருந்துச்சு. தலைவாயர், தலைவாய் சான்றோர், ஏரி அரையர்கள் அப்படிங்கிற குழுக்கள்லாம் இருந்துச்சு. குலத்துக்கு பொறுப்பான மக்கள் குழு குலத்தார் எனப்பட்டது. எவர் அழைக்கப்பட்டது? குழு குலத்தார் எனப்பட்டது. அதுதானே? இதெல்லாம் எதுக்கு? உங்கள் மார்க் இங்கிலீஷ் மேலே தான் அந்த டாபிக்லாம். ஓகே, நீங்கள் ஏற்கனவே 160 எழுப்பீங்க, அதை 165 ஆக்கிறதுக்கு தான், 170 ஆக்கிறதுக்கு தான். ஓகே, இன்னொரு 10 நிமிஷம் அப்படி முடிச்சிருமா? எவ்வளோ இருக்கு? பாண்டியர்கள் வரைக்கும் போகலாம், போக முடியாதுங்க. சரி, ஹேவ் எ பிரேக். புரியல எனக்கு. சைட்லையா? 3வது பட்டம் தானே, கீழே 3வது பட்டம் தானே. அன்னைக்கு சேவ் ஆயிருந்துச்சாமா? மேங்களா ஆயிருந்துச்சா? ஓகே, ஒரு பிரேக் எடுத்துக்கங்க. பிரேக் அப்புறம் பார்ப்போம், சரிதானே? நீங்கள் இப்படியே முடிய மாட்டேங்க இந்த படத்தோட. சரி, பரவாயில்ல. நான் எதையும் மிஸ் பண்ணல, எல்லா டாபிக் தான் வருது. ஓகேவா? கீ பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி நான் குறித்து வச்சுருந்தேன், அதனால் நான் உங்களுக்கு குறித்து கொடுத்துட்டேன். நீங்கள் மட்டும் எக்ஸாம் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. அங்கே பரீட்சையில் கில்லினா யாருன்னு கேட்பான். கில்லியா? சிவபாலசேகரனா யாருன்னு கேட்பான். டக்குன்னு சிவபாலசேகரன் யாருங்க? மும்முடி சோழன் ராஜராஜன். சிவபாலசேகரன் திருமறை கண்ட சோழன். திருமறை கண்ட, சரிங்களா? தம்பிரான் சோழன்.
தம்பிரான் தோழர் சுந்தரர். சோழ அரசர்களும் அந்த பட்டப்பெயரை சூட்டிக் கொண்டார்கள். ஏரி ஆயம். ஏரியை பராமரித்தால் வசூலிக்கப்பட்ட வரி. சரிதானே? கிழவன் தலைவன். அரையன் அமைஞ்சி. ஊதியம் இல்லாமல் செய்த வேலை. எதுக்காக? ஏரியை பராமரிப்பதற்காக. ஏரியை பராமரிப்பதற்காக. சரிங்களா? வடினா எந்த திசையில் ஓடும்? வடக்கு தெற்காக. வடினா என்ன? இருக்கிற நீரை வெளியேற்றுவதற்கு. சரிங்களா? வாய்க்கால் கிழக்கு மேற்காக வரும். நீரை கொண்டு வருவதற்கு. நீரை கொண்டு வருவதற்கு. சரிதானே? உத்தரமேற்கு கல்வெட்டில் வந்து என்னெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு? சரிங்களா? தேர்தல் முறை சொல்லப்பட்டிருக்கு. கிராம நிர்வாகம் சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? இந்த எழுதப்பட்ட அரசியலமைப்பு பார்க்கணும். இந்த கண்டிஷன் தான் எழுதப்பட்ட அரசியலமைப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? பரந்தாசனுடைய ஆட்சி சிறப்புகள்லாம் கண்டிப்பாக நிச்சயமாக சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? என்னென்ன பட்டப்பெயர்லாம் சூட்டிக்கிட்டாங்க சோழர்கள்? செங்கனான், பூச்செங்கனான், கிள்ளி, செம்பியன், கரிகாலன். சரிங்களா? போன்ற பெயர்களை சூட்டிக் கொண்டார்கள். சரிங்களா? சோழ கங்கர்னா கங்கர் பகுதியை எப்படி ஆளுநர்கள் இவங்க கைப்பற்ற பகுதிகளை இவங்க ஆளுநர்கள் நியமித்தாங்க. அந்த பகுதியின் பேரிலும் மிக பேர் சேர்த்து ஆளுநர்கள் சோழ கங்கர், சோழ லங்கேஸ்வரர், சோழ பாண்டியர் அப்படின்னு நியமித்தார்கள். சரிதானே? போன ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அரசு பள்ளிகளில் பயின்று மாணவர்கள் வந்து தொழிற்கல்வியில் ப்ரொஃபஷனல் டிகிரியில் இன்ஜினியரிங், மெடிசன், பேராமெடிக்கல், அக்ரி அது போன்ற நிறுவனங்களில் வந்து அதிகமாக சேர்க்கணும். அப்படி சேர்க்கை குறைவாக இருக்குது. அந்த சேர்க்கையை அதிகரிக்க வழிகாட்டுதல்களை வழங்க எந்த குழு அமைக்கப்பட்டதுன்னு கேட்டிருந்தாங்க. சரிங்களா? நீதியரசர் முருகேசன் குழு. சரிங்களா? 2022 குரூப் 2 கொஸ்டின். ஓகே, அதெல்லாம் அது கேள்வி கேட்டோம். ஓகே, பிரேக் அப்புறம் பார்க்கலாம். Recording mode.